சென்னையில் நடைபெறும் கூலி இசை வெளியீட்டு விழாவிற்கு பாஸ் இருந்தும் அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ள ரசிகர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். என்ன நிகழ்ந்தது அங்கு? என்ன சொல்லியிருக்காங்க இப்ப இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள்? நிலவரம் என்ன ராஜா? கூலி நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக உள்ள கூலி படத்தின் இசை ட்ரெய்லர் வெளியிட்டுள்ளார். நேரு உள்ளு விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இருந்தபோதும் ஏராளமான ரசிகர்கள் பாஸ் வைத்தும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இப்போ நாம் பார்த்துருக்கோம், இந்த கேட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் மேல் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மணி நேரமாக கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசார் கூறுவது உள்ளே ஏற்கனவே ஆட்கள் நிரம்பி விட்டதாகவும் இவர்களை அனுமதிக்க முடியாது என அவர்கள் தரப்பு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. தொடர்ந்து போலீசாரோட அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிலர் அந்த கேட்டை உடைத்தாவது உள்ளே சென்று விடலாம் என்று ஆக்ரோஷத்தில் இருக்கிறார்கள். இந்த கேட்டு மட்டும் இல்லாமல் ஒரு 3 நாட்கள் கேட்களும் இதே போல் ரசிகர்கள் பாஸ் இருந்தும் காத்திருந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஓவர்ஃப்ளோ ஆகிவிட்டது, உள்ளே அனுமதிக்கப்பட முடியாது என்று அங்கு உள்ள அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நம்முடைய ஒரு ரஜினி ரசிகர் இருக்கிறார், அவரிடம் இதை பற்றி கேட்கலாம். சார், நீங்கள் பாஸ் வாங்கியிருக்கீங்க, என்ன ஆச்சு, என்ன உள்ள? இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். 1 ஹவராக வெயிட் பண்ணது. கிட்டத்தட்ட 4 கேட்டில் ஒரு ஜோன்னு சொல்லிட்டு தான் அலோவ் பண்ணாங்க. அதில் முக்கியமாக இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து க்ரௌடு ஃபுல்லாகிடுச்சு, இதுக்கப்புறம் இடம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் எல்லார் கையிலையுமே பாஸ் இருக்குது, எல்லாரும் ப்ராப்பராக வெயிட் பண்ணுறாங்க. லேடிஸ், குழந்தைங்க, ஈவன் அந்த கேன்டீன் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட ஆட்களுமே கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க. இது எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லார் கையிலையும் பாஸ் இருந்து உள்ளே போக முடியலன்னா அப்போ உள்ளே போனவங்க எப்படி போனாங்க? அவங்ககிட்டையும் பாஸ் இருந்ததுன்னா அப்போ வந்து அவங்க ப்ராப்பராக இஷ்யூ பண்ணலையான்றது ஒரு கொஸ்டின். செகண்ட் திங், இது வந்து இதே மாதிரி தொடர்ச்சியாக வரும்போது எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றம் தான் இருக்கும். நம்ம வந்து இங்கேருந்து வந்திருக்கோம்னா சில பேர் தமிழ்நாடு முழுக்க பிற மாவட்டங்கள்லேருந்து வராங்க, கும்பகோணம், நிறைய இடங்கள்லேருந்து வராங்க. இது வந்து நிச்சயமாக இது தவிர்க்கப்படணும். இது ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்றதான் நான் சொல்லுவேன். அதாவது சரியான திட்டமிடல் இல்லாமல் ஆர்கனைஸ் செய்வதில் ஒரு குளறுபடி ஏற்பட்டதனால தான் இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது. இந்த கேட் இல்லாமல் பல்வேறு கேட்டுகளிலும் இதே நிலைமையில் தான் போலீசாருடன் ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்.